ஐக்கியம். இயேசுவை நீங்கள் இழப்பதற்கான காரணம் ஐக்கியம். ஐக்கியம் பிதாவோடு குமாரனோடு எனக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். பரிசுத்தாவோடு எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் அந்த காலத்திலும் சரி, இப்பொழுது சபையை திருஷ்டாந்தப்படுத்தவும் சிறப்படுத்தவும் மேய்ப்பனுடைய கோலின் அடிப்படையில் சபையை நான் இப்படி போஷிக்கவும் விரும்புகிறேன். அந்த காலத்திலும் அநேகர், இயேசு கிறிஸ்து நாட்களில் சொல்கிறேன், அநேகர் ஏரோதையர் இருந்தாங்க, நியாயசாஸ்திரிகள் இருந்தாங்க, பரிசேயர்கள், சதுசேயர்கள் இருந்தாங்க, வேதபாரர்கள் இருந்தாருங்க. எத்தனை 5 விதமான குழுக்களை நான் சொல்லியிருக்கிறேன். இவர்கள் எல்லாரும் பிதாவாகிய தேவனுக்கு தான் ஊழியம் செய்தாருங்க. ஆனால் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. எல்லாம் கூட்டு களவாணிகளை போல ஒட்டு மொத்தமாக மேசியா வரவில்லை, இனி வரப்போகிறார். இது அவங்களுக்குள்ள ஒட்டுமொத்த கணக்கு. ஆனால் எல்லாமே பாரம்பரியம்தான். எதுவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்பதெல்லாம் இல்லை. பரிசேயரில் சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க, யோவானில் வாசிக்கிறோம், ஆனால் பிரகாசிக்க முடியல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் பிரகாசிக்க முடியாது. காரணம் என்ன? உங்களுக்கு ஐக்கியம், உங்களுக்கு உலக ஐக்கியம் வந்துடும். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டது சரி, ஆனால் ஏற்றுக்கொண்டதும் திஷ்டாந்தம் படுத்துக்கிறான் பவுல் அடிகளார். சவுல் அப்புறம் பவுலா மாறுகிறார். என்ன செய்கிறார்? அறிக்கை எடுக்கிறார் வாயில். அவர் செய்த நன்மைகளை நான் சொல்லுகிறேன், அவர் எனக்கு செய்த, அப்புறம் தான் அவருக்கு வரங்கள் வல்லமெல்லாம் கிரியேட் செய்து முதல்ல பெற்ற நன்மையை சொல்லுகிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஜனங்க பாதி பேர் விசுவாசிக்கிறாங்க, பாதி பேர் நம்ப மாட்டுறாங்க, பயப்படுறாங்க, சீடர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. அதை குறித்தெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் கண்களை கர்த்தர் திறந்தார், எனக்கு கர்த்தர் கண்களை திறந்தார். இன்று விசுவாசிகள் நாமும் இயேசுக்கு வேறு விதமாய் சிலுவையில் அறைந்தவர்களாய், சபையை துன்பப்படுத்துகிறவர்களாய், ஸ்திரீகளை துன்பப்படுத்துகிறாய், குழந்தைகளை துன்பப்படுத்துகிறவர்களாய், பலவீனம் கொண்ட விசுவாசிகள் ஸ்திரீகளுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க, ஞானப்பாலை குடிக்கிறவர்கள் குழந்தைகளுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. சபையில் சொல்கிறேன், சபையை துன்பப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்? நமக்கு ஐக்கியம் இன்னும் இந்த உலகத்தோடு கூட காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அதில் ஒரு கரம் இருந்தால் நமக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவர்களிடத்தில் நம்ம ஒரு தொலைபேசியில் சாதித்து விடலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரச்சனையே அதனால தான் ஆரம்பிக்கும். எந்த காரியத்தை வச்சு நீங்கள் பிரச்சனையை சமாளித்து கொள்ளலாம் நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் என்னாலுமே சமாதானம் பூர்ணமாக இருக்காது. சமாதானமே பிரச்சனை ஆகிடும், சந்தோஷமே பிரச்சனை ஆகிடும். முதல்ல நிதானம் இருக்கணும். நிதானம் இருந்தால் தான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், சமாதானம் இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும். நிறைய பேர் சந்தோஷத்துக்காக என்னென்னமோ செய்வாங்க, சமாதானத்துக்காக பீச்சுக்கு போவாங்க. நான் சொல்லுகிறேன், நிதானமாக இருந்து பாருங்கள், உங்களுக்குள்ளே அலைகள் அடித்து கொண்டிருக்கிறேன், மன அலைகள் வார்த்தை. அந்த மனுஷனை நான் கேட்குறேன், இது ஒன்று இல்லைன்னா இது மனசுக்குள்ளே ஒன்றா இருக்கும், வெளியில் ஒன்றா இருக்கும். அதுதான் யூதாஸ். ஆண்டவரே, இந்த மாதிரி பிரதான ஆசாரியர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அந்த ஊழியத்துக்கு நம்ம ஊழியத்துக்கு என்ன வித்தியாசம்னா அது கேட்டிருக்கலாம். இல்லை அதில் என்ன எதிர்காலம் எனக்கு இருக்குதுன்னா அது கேட்டிருக்கலாம். இல்லை இதில் என்ன எதிர்காலம் எனக்கு இருக்குதுன்னா அது கேட்டிருக்கலாம். இது இயேசுவிடத்தில் மனம் தெரிந்து ஏதாவது கேட்டிருக்கலாம். இவன் போய் நேராக பிரதான ஆசாரியனிடத்தில் அவர்கள் பணம் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்கிறான்னா ஆழமான ஐக்கியம் அது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி ஐக்கியம் இல்லை. இது ஒரு நாள் ஐக்கியம் இல்லை. இங்கே வா யூதாஸ், இந்த 30 வெள்ளிக்காசு வச்சுக்கோ, ஏசுவை காட்டி, அது இல்லை. இது 30 வெள்ளிக்காசு ஃபைனல் செட்டில்மெண்ட். முதல்ல பேச்சு, முதல்ல ஸ்மைல் இருக்கும், முதல்ல விஷ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் இங்கே சாப்பிட்லாம் இங்கே சாப்பிடலான்னு இருப்பாங்க, டீ கடை, தேநீர் விருதி, அந்த மாதிரி சொல்கிறேன். கடைசியில் உட்காந்து பேச அப்புறம் ஏசு எப்படி அந்த காணிக்கு யார் எடுக்கிறா, நீ தான் எடுக்கிறீராமே, இதெல்லாம் அற்புத அதிசயம்லாம் நடக்குதெல்லாம் உண்மைதானா, செட்டப்பா, பில்டப்பா, இல்லைன்னா மீடியா டிமிக்ஸா, எல்லாம் கேட்டுருவாங்க. இல்லை ஐயா, அதெல்லாம் உண்மைதான், பரவாயில்ல, சரி, சந்தோஷம், அவங்களே பார்த்ததில்ல, போய் வருகிறோம். அப்புறம் உங்களுக்கு எதனா ஆலயத்தில் எதுனா தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். இந்த ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதனா ஆவணங்கள், எழுத்து சாசனங்கள் எதனா தேவைப்பட்டால் சொல்லுங்கள். பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கணும் சொல்லுங்கள். கல்லறை வேணும்னா சொல்லுங்கள். சிலரை இல்லாமல் பண்ணி கொடுப்போம். இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது நல்லா இருக்குது. பெரிய மனுஷன் நம்ம இடத்துல தொடர்பு ஈஸியாக கிடைக்குது. ஒரு தட்டுனா இங்கே போய் நிற்கிது கால். இது இயேசுக்கிட்ட ஒன்றும் பலிக்காது. இது ரொம்ப அவருக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒரு ஃபோன் அடித்தா எல்லா வேலை நடக்குது. பவர், இது ஒரு பவர் நினைப்பாங்க நிறைய பேர். இது பவரும் கிடையாது, டவரும் கிடையாது. இது நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறோம். இது ஆரம்பம் இப்படி தான் இருக்கும். கடைசியில் பார்த்து இயேசுவை காட்டி கொடுத்துரு அப்படின்லாம் கேட்கல. ஏசு எங்கே இருப்பார்? ஏசு இங்கே இருக்கிறார், ஏசு அங்கே மரியாதை அப்படி தான் தேடினாங்க அந்த அம்மா. ஏசு இங்கே இருக்கிறார், ஏசு அங்கே இருக்கிறார், ஏசு ஒரே இடத்துல இருக்கிறார், ஏசு இங்கே இருக்கிறார், அப்படியே தேடி 3 நாள் ஆயிடுச்சு.
இது அப்படியெல்லாம் இல்லை. இப்போ வளர்ந்த இயேசு, கனி கொடுத்த இயேசு, வரங்கள் கிரியை செய்து, வல்லமை கிரியை செய்து, திரளான ஜனங்க இருக்கிறாங்க. இரவில் வந்து பிடிக்கிறாங்க. எல்லா விஐபிஸையும் இரவில் தான் வந்து பிடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாம் நள்ளிரவில் தான் பிடிப்பாங்க. அது பிடிக்கிறவங்களுடைய திறமை. அது சில சட்ட திட்டங்கள். பகலில் பிடிச்சா சட்டம் ஒழுங்கு குறைஞ்சிரும், அவங்க ஆதரவாளர்லாம் எழும்புவாங்க, ஊர் கலவரம் ஆகிடும்ட்டு நைட்டில் வந்து பிடிப்பாங்க. அது பெரிய தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லா துன்மார்க்கர்களையும் விடிகாலில் வந்து பிடிப்பாங்க. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு கொஞ்சம் தெரியறதுனால சொல்கிறேன். இது அப்படி தான் வேதத்துலேயும் போடப்பட்டிருக்குது. திடீர்னு வந்து பிடிக்கிறாங்கன்னா சும்மா இல்லை, ரொம்ப வாட்ச் பண்ணியிருப்பாங்க. இவன் தகவல் கொடுத்தது யார்? நம்ம யூதாஸ். உங்களுக்குள் ஒருவன் பிசாசாக இருக்கிறான், உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ரபி நானான்றாங்க. நீ தான் பிரியமே ரூபவதியே, எங்கேயாவது இயேசுவை காட்டி கொடுத்துருக்கிறீங்களா? இயேசுவை நீங்கள் துன்பப்படுத்தியிருக்கிறீர்களா? இயேசுவை காட்டி கொடுக்குறதும் ஒன்று தான், இயேசுனுடைய சீடரில் காட்டி கொடுக்குறதும் ஒன்று தான். அதாவது இந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று தேவ சித்தம், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் எந்த மனுஷால் நடக்கிறதோ அது அவனுக்கு ஐயோ. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வருவது கர்த்தரால் நிச்சயிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, அது முன் குறிக்கப்பட்டது. ஆனால் யாரால் அது வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. இந்த காலை வேளையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தள்ளப்படுகிற கல் தலைக்கு முளைக்கல்லாய் மாற செய்ய வல்லவர் கர்த்தர். ஆனால் நடுவில் இந்த கோளாறுகளெல்லாம் வருவதற்கு காரணம், இப்போ இயேசு இவனோடு வைத்த ஐக்கியம் தவறா, அல்லது யூதாஸ் அவரோடு வைத்திருக்கிற ஐக்கியம் தவறா என்று யோசிக்கக்கூடாது. யோசேப்பு தீர்க்கதரிசனம் சொன்னது தவறா, அல்லது அந்த சகோதரெல்லாம் போய் இவனை குழியில் போட்டது தவறா என்பதை போல காணப்படும். இல்லை ஐயா, இது உண்மை தான், அவன் சொன்னது தவறு இல்லை, அவன் வாயை வச்சுன்னு சும்மா இருந்தானா நல்லா இருந்திருப்பான் என்பதல்ல, சொல்லித்தான் ஆகணும். என்ன, தீர்க்கதரிசனம் சொல்லித்தான் ஆகணும். அதுக்குரிய பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்குரிய பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல. அந்த வார்த்தையினால் அவன் காக்கப்பட்டான், அவன் மேலே ரத்தப்பிழி வரல. அந்த உதாசீனப்படுத்தின குடும்பம் பின் நாட்களிலே நசல் கொண்டு ஒரு பலனற்றதாக போய் அவ்வளோதான். அதுவும் இதே மாதிரி தான் பொருளாதாரத்துக்கு ஒரு தட்டுப்பாடு வந்துடுச்சு. இப்போ இயேசுவை காட்டி கொடுத்து சம்பாத்தியம் பண்ணுகிற பொழுது 30 வெள்ளி காசுகள், அதுதான் சொல்லுகிறது, சில பொருளாதாரங்க உங்களை அழித்து போட்டுவிடும். இவர் போய் அந்த 30 வெள்ளி காசை கொடுத்து போய் நிலத்தை வாங்குகிறார். அது கட்சியில் ரத்த நிலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தை வாங்கணும் ஒரு இடத்துல சொல்லுகிறது, அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் நம்ம நினைக்கிறோம். குடல் செறிஞ்சு செத்தான்னு அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கிறது. மைட் பி, எல்லாம் ஒன்றா தான் கோர்வையாக இருக்குது. என்ன, தன்னுடைய கழுத்தில் போட்டால் தான் தூக்கு, அப்போ தான் உயிர் சீக்கிரம் போகும். இங்கே சில இடங்களில் எங்கெங்கேயோ போடுவாங்க. ஜீவ நாடி எங்கெங்கெல்லாம் உயிர் நாடி இருக்கிறதோ, உயிர் நாடி இருக்கிற இடத்துலையும் போடுவாங்க. அவங்க உயிர் போன அவ்வளோதான். பீனலைசேஷன், தண்டனைகளில் வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் குடல் சரிந்து விழுந்தான். 30 வெள்ளி காசு பதம் பார்த்துருச்சு. அந்த மனசு எவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கலாம், எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்துருக்கலாம். இனி ஊழியமே செய்யலாம் கூட பூமியிலே வாழ்ந்துருக்கலாம். இயேசுக்கு துரோகியாக மாறி அந்த நிலத்தை வாங்கி ஒன்றும் இல்லாத போச்சு. இயேசுவோடு இருந்த எண்ணத்தை கண்ட ஒரு நிலம் இருக்கா, ஒரு சென்ட் நிலம் இருக்கா? இத்தனை நாள் ஊழியம் செஞ்சு எண்ணத்தை கண்ட ஆலயம் கட்டினியா? இதெல்லாம் வந்து நமக்கு நேரடியாக வருகிற வர்ணனைகள். அது நம்ம ஆட்களே கூட ஆரம்பிப்பாங்க. அது தேவநாமம் தரிக்கப்பட்டனே சொல்லுவாங்க. ஏசுன்னு நம்பி போனீங்க, ஊழியன் போனீங்க, என்ன கண்டீங்க? ஒரு சென்ட் நிலம் இருக்கா? அவங்கெல்லாம் ஏக்கர் கணக்கில் வாங்குறவங்களாம் பில்டிங் வச்சுருக்காங்க. பில்டிங் வச்சுருக்கலாம், ஏக்கர் வச்சுருக்கலாம், இயேசுவை காட்டி கொடுத்து வாங்கினாங்க. நான் சொல்ல வரல. நம்ம கர்த்தர் வேறு விதமாக ஆசீர்வதிக்கு வருகிறார். அதுக்கு முன்னே இந்த சோதனை வரும். அப்படி தான் பிரதாசம் சொல்லியிருப்பான். போய் ஒரு லேண்டு வாங்க, நம்மனா காசு தரேன். அப்போ அந்த காசு கொடுத்துட்டு நம்ம லேண்டு வாங்கிறதுக்கு கொடுக்குறான்னா, அப்போ நம்ம கடனாளியாக மாறிடுவோம். ஸோ யூ ஆர் பவுண்ட் டு டூ சம்திங் வாட் தே ஆஸ்க் யூ டு டூ. நம்ம நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்படுகிறோம். முதல்ல பேமெண்ட்டு, அப்புறம் மூமெண்ட்டு. இப்போ வந்துட்டு லேண்டு வாங்கியாச்சு, ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரி, இயேசு கூட இருந்தால் லேண்டு வாங்கலையா? பிரதான ஆசிரியர் கூட போய் லேண்டு வாங்கியிருக்கோம். கர்த்தர் திறந்த வாசல். மனசு அப்படிலாம் நினைக்கும் இல்லையா? அதுதான் சொல்கிறது, அந்த ராஜ்யத்தினுடைய ஞானம் இல்லாத பொழுது, ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி ஒரு ஒழுக்கமோ ஒரு ஞானமோ இல்லாத பொழுது, மணி கம்ஸ் வித்தவுட் டிசிப்ளின், வித்தவுட் த கிங்டம் விஸ்டம் வில் destroy your life. உங்களுக்கு அந்த பணத்துக்கு பின்னாடி ஒரு ஞானம் இருக்கணும், இந்த ஞானத்துக்கு பின்னாடி ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அது ரெண்டும் இருந்தால் தான் படிப்பாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அது நிலைத்து இருக்கும். உங்களுக்கு புரியும். சில காரியத்தை வேணாம் என்று சொல்ல விசுவாசிகள் முன் வரணும். வரமாட்டாங்க. நான் ஜெபிக்கிறேன்.
ஜெபிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்துருப்பாங்க, ஏதோ ஒரு பையன் வந்திருப்பான், இல்லை பொண்ணு வந்திருக்கும். பொண்ணுக்கு ஒரு பையன், பையனுக்கு ஒரு பொண்ணு. இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஐயா. நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம், இந்த மாதிரி ஒரு வரன் வந்தது. நாங்கள் சொல்லிட்டோம், கர்த்தாவே உங்கள் சித்தம் இருந்தால் என்னை இது நடக்கட்டும். சில பேர் அப்படி தான் குருட்டாங்க தனமாக போயிட்டு, சித்தம் இருந்தால் நடக்கட்டும், சித்தம் இல்லைன்னா நடக்கூடாது. எப்படி இருக்குது பாருங்கள் ஜெபம், எவ்வளோ பட்டும் படாதமாக இருக்குது. அது கூட நீங்கள் அவங்களோட சாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசில் ரொம்ப திருப்தியான விஷயமா இருக்கும். இல்லைன்னா ஒத்துக்குவானா நம்மால் தேவ சித்தம் இருக்கிற ஒரு விஷயத்தில் சரீரத்துக்கு அனுகூலமற்றதாக இருக்குது. ஏன்னா இது இல்லை அது இல்லைலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பாகுபாடெலாம் பார்க்காதீங்க, அது பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அதே நபர்கிட்ட கேளுங்க. என்ன குருவிக்காரங்க இருக்கிறாங்க, காட்டுவாசிகள் இருக்கிறாங்க, இங்கெல்லாம் மனுஷங்க தான், நாகரிகத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் சம்மந்தம் பண்ண முடியுமான்னு கேட்டு பாருங்கள். உண்மையிலே கேட்டு பாருங்கள், பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி பண்ணானா அவன் பையனோ பொண்ணோ ஏதோ தப்பு பண்ணியிருக்குன்னு அர்த்தம். போகமாட்டாங்க ஐயா, நடைமுறை இது. அவனை வாயை திறந்து சொல்கிறான், இது தேவ சித்தம் இல்லை, இதெல்லாம் தேவ சித்தம் இல்லை. கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு வந்தால் அது தேவ சித்தம். பொட்டி நிறைய பணத்தோடு அனுப்பி வைக்கிறான்னா சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வருதா பொண்ணு, நல்ல சம்பாதியத்தில் இருக்கான புருஷன், நல்ல பொருளாதாரத்திலே அவன் பின்தங்கி இருந்தால் அது தேவ சித்தம் இல்லை, பொருளாதாரத்தில் தழை துவங்கி இருந்தால் அது தேவ சித்தம் என்று ஒரு பாங்குக்குள்ளே உலகம் போய் கொண்டிருக்கிறது. இது இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இயேசுவை விசுவாசித்தாலும் சரி, இயேசுவை ஃபாலோ பண்ணாலும் சரி, இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. அதனால் சுமாராக இருந்தால் அது தேவ சித்தம் இல்லை, நல்ல பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது தேவ சித்தம். இப்படியெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி சபையில் வந்து சாட்சி, இங்கே இல்லை சபையில் வந்து சாட்சி சொல்லி அது 30 நாளில் அந்த சிம்சோன் திருமணம் மாதிரிலாம் நிறைய உடஞ்சிருக்கு. இதுக்கு 15 லட்ச ரூபா செலவு பண்ணி மட்டன் பிரியாணி போட்டாங்க. 1500 பேர் வருக, பிரம்மாண்டமான கல்யாணம், பிரம்மாண்டமான இடத்துல. நான்லாம் பார்க்குறப்போ நினச்சிக்கொண்டேன், நமக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அந்த காலத்தில். சொல்கிறேன், எல்லாம் இருந்தும் இல்லாத தானே மாதிரி தானே. பாருறா எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம என்னடானா ஆலயத்தில் கல்யாணம் பண்ணோம், வெஜிடேரியன் சோறு போட்டோம், மார்கழி மாதம்னு. மார்கழிக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. வரதுங்கெல்லாம் அப்படி சொல்லிச்சுங்க, நாங்கள் பிரியாணி போட்டால் சாப்பிட மாட்டோம்னு. அந்த பொண்ணு வீட்டில் சரி சாம்பார் வடை பாயசத்தோடு போட்டு நல்லா இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணோம். இது என்ன இது? அப்போயே கர்த்தர் சொன்னார், தெரியாமல் பார்க்குற, வேறு கண்ணில் பாருன்னு. அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஐயோ இது கல்யாணத்துக்கு போகல. சொல்கிறேன், தெரியும் இல்லையா, போயிட்டு வந்தவங்க சொல்கிறது, அங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்புறது, அங்கேருந்து ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து அனுப்புறதெல்லாம் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. கடைசியில் பார்த்தா 30 நாட்கள் நீடிக்கலை. உடனே அடுத்த ஸ்பாட்டில் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையும். அப்படியெல்லாம் அவ்வளோ சாமானியமாக வர ஜனங்க இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை. கடைசியில் அந்த பொண்ணு சொல்லிட்டா, நான் பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்க, நான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தொட்ட ஒன்று பொண்ணு புட்ட ஒன்று ஆஸ்கர் தொடாது, அப்படி போய் நின்று. யார என்ன இல்லை, அவங்க அப்பனே இல்லை, புருஷனே. நம்ம இதிலலாம் தலையிடவும் மாட்டோம். சொல்கிறேன், கடைசியில் அவ்வளோதான். அது ஆறுனு கஞ்சி பழங்கஞ்சி வேணாம் போன்ட்டான். சொன்ன சாட்சியா, போய் சாட்சியாச்சா. அப்புறம் தீர விசாரிச்சா, இவன் 40,000 சம்பாதிக்கிறான், அவன் 99,000 சம்பாதிக்கிறான். அதனால் வேணான்னு சொல்ல. இது ஒரு பேய், இது ஒரு பேய் ஏறின்னு இருக்குது. ஐக்கியம், ஐக்கியத்தில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஐக்கியத்து சம்மந்தப்பட்ட விஷயம். யாரோடு சேருகிறீர்கள்? இப்போ ஆஃபீஸில் எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறான். இப்போ எனக்கு இல்லைன்னா என்ன நினைப்பான்? என்ன ஆன்மை குறைச்சல் உள்ளவன்னு நினைப்பான். எல்லார்கிட்டையும் வண்டி இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இஎம்ஐயில் வாங்குறான் கிரெடிட் கார்டு. இப்போ நான் இல்லை, நான் வாங்கலைன்னு என்ன நினைப்பான்? பண்ணாட பிச்சைக்காரனாய் அப்படி தான் நினைப்பான். சரி, எல்லோரும் சேர்க்குறது அப்படியே பார்த்து 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 அப்படி ஒரு சைக்கிளில் போயிடுச்சு சபையும். அதனால் ஒன்றும் கேட்பார் மெய்ப்பார் இல்லை. ஏசு அப்படியே மங்க ஆரம்பிக்கிறார், அப்புறம் ஏசு அப்படியே மறைய ஆரம்பிக்கிறார், அப்புறம் இவன் அப்படியே குறைய ஆரம்பிக்கிறான், குன்ற ஆரம்பிக்கிறான், அவ்வளோதான் தரமட்டமாக ஆரம்பிக்கிறான். அதில் தான் நம்ம போய் மாண்டு கொண்டது. ஏசு இருந்தாலும் ஜீவனை கொடுக்குற தேவன் அந்த மரணத்தை அனுமதிப்பாரா?